ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு கட்லெட். மரவள்ளி கிழங்கு வச்சுட்டு கட்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதில் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போடுறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் அது கூட போட்டுக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை தழை போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட ஒரு 3 பூண்டு பல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அது கூட சேர்த்துக்கிறேன். அந்த பூண்டு ஸ்மெல்லும் போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ரா ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அந்த ஆனியனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அது கூட 1/2 லெமனுக்கும் கம்மியாக லெமன் இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது அது கூட நான் மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி மரவள்ளி கிழங்கு தோல்லாம் உரிச்சிட்டு இதுலேயும் நான் சால்ட்டு போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதனால தான் நான் அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுன அப்புறம் நம்ம பருப்பு வடை தட்டுவோம் இல்லைங்களா, அது போல் தட்டி எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு எக்கு பீட் பண்ணது, பிரெட் க்ரம்ஸு. இப்போது அந்த மரவள்ளி கிழங்கு எடுத்து எக்கில் ஒரு டைம் மட்டும் டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் இப்படி திருப்பி திருப்பி விட்டிங்க அப்படின்னா அந்த க்ரம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஒட்டிக்கும். இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா பிரெட் க்ரம்ஸ்னால உடனே கருப்பாகிரும். மெதுவாக திருப்பிக்கோங்க, உடஞ்சிடாத மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், சூப்பரான மரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி. இது மரவள்ளி கிழங்கு பிடிக்காதவங்க கூட இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய அப்டேட் எப்போவுமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.